போற்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பு தெய்வமகள் என் விகாஷ்னின் வணக்கம். சிவபெருமானே, இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். என்னென்னா, மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் எல்லோரும் பயப்படுவாங்க. அது மட்டுமா வருது, மீண்டும் 15 நாட்கள் கழித்து மீண்டும் சின்ன சந்திராஷ்டமும் வரும். இது ரெண்டும் வந்தாலே ஆஹா பகவானே இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம் வந்துருச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, சந்திராஷ்டமம் தெரியாதவங்க கூட இன்னும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு என்னென்ன தெரியாதவங்க கூட இன்னும் நிறைய பேர் இந்த பூலோகத்தில் இருக்காங்க. சந்திராஷ்டமம் மாதத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு ஆஹா எட்டி பார்ப்பார், இது உனக்கு வச்சு செய்கிறேன் என்ற மாதிரி. தயவு செஞ்சு பகவான் நாம் வேண்டிய கடவுள் நம்மளை எப்போவுமே கைவிட மாட்டாங்க. சந்திராஷ்டமம் வந்தால் யாருமே பயப்பட வேண்டாம். முடிஞ்சளவுக்கு நம்மளால் முடிஞ்சளவுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கலாம். அதிகமாக யார்கிட்ட பேச வேண்டாம். பிறகு வண்டி ஓட்டுறவங்க, வீட்டில் சமையல் கட்டில் சமைக்கிறவங்க, நடப்பாதையில் நடக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக எல்லா நொடியிலும் நமக்கு பிடிச்ச பகவானுடைய நாமங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. உங்களுக்கு என்னென்ன நாமம் பிடிக்குமோ இல்லைங்களா, அது மாதிரி சொல்லிக்கொண்டே இருங்க. சந்திராஷ்டமத்துடைய தாக்கங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகும். பகவான் கைவிட மாட்டார். ஆனால் சந்திராஷ்டம நாட்கள் வந்தாலே எப்படியாப்பட்ட ஒரு ஏழையோ பணக்காரனோ, சந்திராஷ்டம நாட்கள் வந்துட்டால் மட்டும் அதுலேருந்து வரக்கூடிய சில விஷயங்கள், ஆஹா பகவானே நான் எதுவுமே செய்யலையே, என்னை பேசிட்டு போகிறாங்களே, நான் எந்த தப்புமே பண்ணலையே, எனக்கு இப்படி ஒரு பாதிப்பு வருது, நான் எந்த தப்புமே கரெக்டாக தானே போனேன், நான் விழுந்துட்டேனே, நான் கரெக்டாக தானே சமைச்சேன், கேஸ் கிட்ட கையில் அடிபட்டுடுச்சு, எத்தனோ விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. அதனால் ஊருக்கு போகிறவங்களே ஆகட்டும், வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. அந்த பேக்கு எல்லாமே பத்திரமா, ஊருக்கு போகிறவங்கெல்லாம் அந்த ட்ராலிங் பேக்கெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. எல்லாமே செல் உருப்பட எல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. சந்திராஷ்டமம் வந்தாலே எல்லாருக்குமே இந்த ஒரு பயம் தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நமக்கு பிடிச்ச பகவானுடைய, நமக்கு என்ன பகவானை பிடிக்குமோ அவங்களுடைய நாமங்கள் மட்டும் விடாமல் சொல்லிக்கொண்டே இருங்க மனசுக்குள்ளே, சரிங்களா. அவங்களும் நமக்கு சந்திராஷ்டமத்தினால எந்த பாதிப்பும் வராமல் பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக நாமளும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். பிறகு முடிஞ்சளவுக்கு யாருக்காவது தர்மம் பண்ணுற ஒரு விஷயம் அமைச்சரும் தர்மம் பண்ணுங்க, தாக்கங்கள் குறையும். பிறகு புது விஷயங்கள் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. சிவபெருமானி என்ற மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க, பக்தியாக இருங்க. அது மட்டுமே நமக்கு ஒரு வெற்றி பாதையை, நல்ல ஒரு மன நிம்மதியை நமக்கு கொடுக்கும். சிவபெருமானி போற்றி என்று எனக்கு எந்த சந்திராஷ்டமம் வந்தாலும் சரி, வராகாட்டியும் சரி, எப்போவுமே என் சிவநாமம் என் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பஞ்சாட்சர மந்திரம். சிவபெருமானே போற்றி. இதுதான் உங்களுக்கு பிடிச்ச நாமங்கள் சொல்லுங்கள். சந்திராஷ்டமத்தினால உங்களுக்கு எந்த பாதிப்பு வராமல் பகவான் காப்பாற்றுவாங்க. திருச்சிற்றம்பலம். நன்றி.